நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் விடியல் ஆராதனைகளே முதலாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, வழிநடத்துகின்றவரே, தோளின் மேல் தந்தையை போல் சுமந்து ஜூலை மாதம் முழுவதுமாய் காத்தவரே, தாயை போல இடுப்பின் மேல் சுமந்து ஆண்டவருடைய பாலை ஊட்டி வசனமாக ஞான பாலை ஊட்டி எங்களை வளர்த்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த பல மாதத்திலே எத்தனையோ ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலகத்திலிருந்து எங்களை காத்திருக்கிறேன். இது ஆகஸ்ட் மாதம், புதிய மாதம், புதிய நாள். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்க திருவருகளை பங்கு கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினார். இன்னும் அநேக மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த நாமத்தை பொழுது கொள்ள நிர்வகித்தார். நீங்கள் பலப்படுத்த ராஜா தேவையெல்லாம் சொல்லு. இறைவன் இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். விடியல் ஆராதனை வேளையில கர்த்தரை துதிக்கும்படியாக 630வது பாடலாகிய ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 630.
விடியல் ஆராதனை முறைகள் பக்கம் 45 சங்கீதம் 14 முறையாய் படிப்போம். பாடப்புத்தகத்தில் 145வது பக்கம் சங்கீதம் 14. கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் விட்டு போய் அருவருப்பானவர்களை செய்திருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கடவுளை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் வானத்திலிருந்து மனுமக்களை நோக்கி பார்த்தார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரன் யாவரும் அறிவித்து போனார்களே, ஆகாரத்தை புசிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அதோ அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. கடவுள் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறாரே. சேர்ந்து படிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலை ரட்சித்து வருவதாக கர்த்தர் தமது ஜனத்தை நீக்கும்போது
யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு சந்தோஷமும் உண்டாகும். செய்தியை கேட்கவும் திருவருளை பகிர்ந்தவும் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு சேர்ந்து சபையாரோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஐயமத்தோடு சேர்ந்து நம்ம செய்வோம். பரலோகத்தை படைத்த சர்வத்தின் வல்ல பிதாவாகிய எங்கள் விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்து விசுவாசத்திலே ஒரு வருஷம் சாவியாய் கர்ப்பத்தில் பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து ஒன்றாக பாடுபட்டு சிலுவையில் மரித்தார் நடப்பட்டார். வாழாத்திரத்தை மூன்றாம் உயிர்த்தெழுந்தார். வரத்துக்கு சர்வத்துக்குள்ள பிதாவாய் வல்லமை செலுத்துகிறார். அடுத்து உயிரோடு மறுபடியும் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்தமாய் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்ப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தந்தையாகிய கடவுளிடத்திலிருந்தும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளிடத்திலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினாலே 7 மாதங்களை கடந்து 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்து போன 7 மாதங்களிலே நடந்த பெரிய பெரிய விபத்துகளை, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு ஜப்பான்ல சுனாமி ஏற்பட்டு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு சுனாமி ஏற்பட்டது. இதே போல கடந்த வருஷத்துல 31 ஜூலை 31 வயநாடு கேரளாவில் பெரிய மழை பெய்து அந்த லேண்ட்ஸ்லைட் என்று சொல்லப்படுகிற மண் அடிச்சு வச்சு எவ்வளோ பெரிய இறந்து போடுகிறோமோ நேரில் பார்ப்போம். இப்போ இவ்வளோ ஆபத்துகளும் இவ்வளோ விபத்துகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அல்லேலூயா அவருடைய ஜீவனோடு காத்திருக்கிறார். புதிய மாதத்தை தருகிறார். இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன இருக்கு? ஆகஸ்ட் 15 இந்தியா ஆங்கிலேயரிடத்திலிருந்து சுதந்திரம் விடுதலை பெற்று, அரசியல் விடுதலை பெற்று இந்தியா குடியரசு நாடாக ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு ஸ்தானத்தை பெற்ற ஒரு மாதமாக இந்த மாதத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? விடுதலையின் மாதம். அல்லேலூயா. விடுதலையின் மாதம். கத்தோலிக்க சபையார் ஃபாதர் அவங்க போப் என்ன பேர் வச்சுக்கிறாருன்னா, இந்த மாதத்திற்கு வாலிபர்களின் மாதம். ஒரே வாலிபர் தான் வந்துடுறாங்க. ஜெனிஃபர் சேர்த்தா 2 பேர் வெளியே உட்காந்துலாம் தெரியல. இது வாலிபர் மாதம். அதனால இந்த மாசத்துல வாலிபர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதிகமான வாய்ப்பு ரீடிங்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு கொடுப்பாங்க சொல்லி. ஏன்னா அவங்கள என்கரேஜ் பண்ற ஒரு மாதம். எல்லாமே நேரத்தில் என்கரேஜ் பண்றோம். இருந்தாலே இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதம். நம்முடைய தாய் திருச்சபை அதை அறிவிக்கிறதுனால நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஒன்றும் தவறு இல்லை. சரியா? அதை ஊக்கப்படுத்துங்க. வாலிபர்களையும் நீங்க என்ன பண்ணுங்க? இந்த ஜபத்துக்கு முதல்ல நடக்கிற ஐக்கிய ஜபத்திற்கு அழைத்து ஜபிக்கும்படி கேள்வி. தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி என்னவென்றால், அது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 39 எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் கல்யாணிகளுக்கு அதிபதியாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு
இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனுடைய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்ப்புள்ளவர் என்றும் அவன் எஜமான் கண்டான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசேப்பை குறித்து நம்ம அதிகமா அறிந்திருக்கோம் இல்லையா? நமக்கு தெரியும், நிறைய யோசேப்பை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். யார் அவரு? அவருடைய அப்பா பேர் என்ன? யோசேப்புடைய அப்பா பேரு யாக்கோபு. யாக்கோபு யாரு? ஈசாக்குடைய மறந்துட்டீங்களா? காலையில் ஞாபகம். சரி, அப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறகுறாங்க இல்லையா? லேயாள், அதே போல ராக்கேல். லேயாள் முதல் மனைவி, ராக்கேல் இரண்டாவது மனைவி. அப்புறம் நிறைய வேலைக்காரங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து பிறந்தவங்க எத்தனை பேர்? 12 பேர். இந்த 12 பேர் தான் பிற்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்களாக மாறினார்கள். அதுல யோசேப்பு, பெஞ்சமின், ராக்கேலுக்கு யாக்கோபு அவங்க அண்ணன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை போய் திருட்டுத்தனமா வாங்கிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போய் அவங்க மாமா வீட்டுக்கு போய் லாபாவுடைய மகளை நேசித்து திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அவனுக்கு முதல் திருமணம் வந்து அவன் நேசித்த பெண், அவனை காதலித்தது ராக்கேல தான் காதலி. ஆனா அது அவன் மாமா வந்து என்ன பண்ணாரு? முதல் பெண்ணை தான் கொடுத்தார். ஏன்னா அது ரூல் அதான் சொல்லிட்டாரு. மூத்த மகள் இருக்கும்போது இளைய மகளை தர முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ராக்கேல் கல்யாணம் பண்ணாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யோசேப்பு, பெஞ்சமின். அப்போ யோசேப்புடைய வம்ச இந்த வரலாறு, லைஃப் ஹிஸ்டரி இப்படி பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரையில தொடர்ந்து ஆதி ஆரம்பம் கடைசி 50ஆம் அதிகாரம் வரையில அவருடைய வரலாறு தான் இருக்கு. ஏன்னா யோசேப்போடு தான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை எகிப்தில் முடிவடைகிறது. அதுக்கப்புறம் யாரிலிருந்து ஆரம்பிக்கிறது? மோசேயுடைய பிறப்பு. யாத்திராமத்துல மோசேயுடைய பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அந்த 40 வருஷம் பயணம். அதுக்கப்புறம் மோசேக்கு அடுத்து யோசுவா, காலேபு, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், அப்படியே அரசர்கள் என்று அப்படியே அந்த வரலாறு பயணிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப யோசேப்பு சிறு வயதா இருக்கும்போது அவங்க அப்பா அவனை ரொம்ப நேசித்தான். ஏன் அப்படின்னா அவன் நேசித்த பெண்ணுடைய மகன்கள் யாரு? யோசேப்பும் பெஞ்சமினும் ராக்கேலுடைய பிள்ளைகள். நேசித்ததுனால அந்த பிள்ளைகளும் அதிகமா நேசிக்கணும். மற்ற 10 பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பு மேல அதிகமா அன்புள்ளவனாக. இது சரியா தவறா? பெற்றோர்கள் செய்யற பெரிய தவறு. 20 பிள்ளை 30 பிள்ளை கூட இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளும் சரியாக நேசிக்க வேண்டும். இல்லைன்னா எப்படி அவங்க அண்ணமாக யோசேப்பை கொலை செய்ய திட்டமிட்டார்களோ அதே போல எல்லா குடும்பத்திலையும் நடக்கும். பெற்றோர்கள் சில வேளைகளில அதிகமான பாசம் ஒரு குழந்தை மேல வைக்கிறதுனால தவறுகள் அப்படி செய்யக்கூடாது. ஒரு குழந்தை நல்லா படிக்கும், பிரில்லியண்டா இருக்கும். ஒரு குழந்தை மக்கள்தான் சரியா தெரியாது, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது இயற்கையாவே கடவுள் அப்படிதான் படைத்திருக்கிறார். அதனால நம்ம கடவுள் மேல கோவப்பட முடியுமா? அப்பா அம்மா என்ன செய்யணும்? இருந்தாலும் போராடி கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? என்னவா இருந்தாலும் பிள்ளைகளை சரி சுகமா நடத்த வேண்டும். ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி. சில வீட்டுல வந்து ஆண் பிள்ளைகளை என்கிட்ட சொல்லிக்கிறோம். நான் படிக்கும்போது ரெடிமா பணியாற்றும் போது அங்கே என்ன பண்ணுவோம்னா ஆண் பிள்ளைகளை கான்வென்ட்ல சேர்த்தோம், பெண் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தோம். ஒரு வீட்டுல அது நடந்தது. நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பால் பண்ணலாம்? ஏங்க அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனோம், வாழ போறாங்க. இவரு எனக்கு என்ன போட்டு வர்றாரு? போட்டு வர்றாரு. இப்ப மாத்திதான் நடக்குது. ஆண் பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டுக்கோங்க, பெண் பிள்ளைகளா போறாங்க. பெண் பிள்ளைகள் பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படும். ஆண் பிள்ளைகள் பிறந்தாலும் சந்தோஷப்படுங்க, பெண் பிள்ளைகள் பிறந்தாலும் கடவுள் நமக்கு கொடுக்க ஆசை. அப்போ யோசேப்பு நேசித்தது யாக்கோபுக்கு அது வெளியாக வந்துச்சு. என்ன பண்றாங்க? இதுக்கு மேல இன்னொரு அவங்களுக்கு ஒரு பெரிய பாவம் உண்டாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவுல 11 கட்டு இருக்குது, நடுவுல ஒரு கட்டு என் கிட்ட இருக்குது. அது 11 கட்டு வந்து எனக்கு வணங்குற மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு ரொம்ப பாவம். அதனால ஏற்கனவே அப்பா இவனை ரொம்ப நேசிக்கிறாரு. இப்ப வந்து நம்ம நாங்களாம் நீங்க வணங்கணுமா, நீ எவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி இவனை எப்படிலாம் கொலை செய்யணும்னு பார்க்கிறேன். நேரம் கிடைச்ச உடனே உடனே கொலை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க அப்பா அனுப்புறாரு. அண்ணன் பாருங்க வேற எங்க ஒரு நாட்டுல இருக்கிறார்,
போய் கண்டுபிடிச்சி என்ன பண்ணு சாப்பிடலாம் கொஞ்சம் நல்லா விசாரித்துருவாங்க. அப்பெல்லாம் போன் ஏது என்ன ஒன்றும் கிடையாது இல்லையா? முதல்ல நம்ம எங்க ஏதுன்னு சொல்லி ஆபரேஷன் நடந்து அங்கே வந்துடுற அப்படி இப்படின்னு சொல்லி அட்ரஸ் தெரியல கூட போறான். அப்போ அவன் தேடின்னு போறான். பல இடங்களுக்கெல்லாம் தேடி 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 ரொம்ப தூரம் போயிடறான். அதான் அவன் அண்ணனை கண்டுபிடிக்கிறாங்க. தூரத்துல இருந்து வரணும்னு சொல்றா. அவன் பேர் என்ன வைக்கிறாங்க? சொப்பனக்கா. கனவு காண்ற வராம வர்றான். அவன் எப்படிதான் நீ அழிச்சன்னு சொல்லி அவனை திட்டமிட்டு அவனை என்ன பண்றாங்க? நிறைய அடிக்கிறான். அடிச்சு அவனுக்கு அந்த அப்பா வந்து ஒரு நல்ல ஆடை அவரே கையில தைச்சு ஒரு ஆடை கொடுத்துருக்கிறார். அந்த ஆடை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ஆடையை அவன் என்ன பண்றான்? எடுத்து கிழிச்சிட்டு ஏதோ புளி சிங்கம் அடிச்ச மாதிரி அதை ஆட்டு ரத்தம் பூசிட்டு அவனை கொலை செய்ய திட்டம் பண்றான். அப்போ அவங்க அண்ணன் சொல்றான், மூத்தவன் ரூபன் என்ன சொல்றான்? நேரடியாக அவனை அடிச்சிடாதீங்க, கொலை பண்ணாதீங்க, அவன் யார் ரத்தம் என்ன இருந்தாலும் நம்ம ரத்தம் தான், அந்த ரத்தப்படி நம்ம மேல வந்ததுன்னு சொல்லி அவனோட தண்ணி இல்லாத ஒரு மொட்டை கிணத்துல போட்டு கொஞ்ச நேரம் தூரம் வராங்க. எகிப்தியர்கள் அந்த பக்கம் வராங்க. ஒரு 20-30 பேர். இவன் என்ன நினைக்கிறாங்க? இவனை தண்ணி இல்லாத கிணத்துல போய் சாவடிக்கணும், இவன் என்ன பண்ணலாம் வித்துடலாம்னு சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு வித்துடுறாங்க. அந்த 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறதுக்கும் ஏசாமியோடைய காட்சி கொடுக்கறதுக்கும் சமம் இருக்கு. அங்க 20 வெள்ளிக்காசு, இங்க 30 வெள்ளிக்காசுக்கு யூதாசு. நீங்க பைபிள்ல எந்த கேரக்டர் எடுத்தாலும் நல்ல கேரக்டர், கெட்ட கேரக்டர், நல்ல கேரக்டர் வந்து யாருக்கு பொருந்தும்? யாருக்கு பொருந்தும்? ஏசாமியுடைய நிழல், ஷேடோ, ஷேடோ ஆஃப் ஜீசஸ். அது நல்லா பார்த்தீங்க. அதாவது நீதிமான், திருமறைகளில் பார்க்கிற நீதிமான்கள் யாரோட ஒத்து போவாங்க? இயேசுவோட ஒத்து போவாங்க. அது நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சாதான் புரிஞ்சுக்கினாதான். கெட்டவர்கள நல்ல கேரக்டர். அப்போ யோசேப்பு ரொம்ப நல்ல மனுஷன், எந்த தவறும் செய்யல. அவரு கடவுளை அவருக்கு வெளிப்படுத்தின இந்த தரிசனத்தை சொன்னாரு. அவங்க என்ன பண்ணல? பொறாமப்பட்டாங்க, ஏற்றுக்கல. அதனால அவங்க கொலை செய்ய பார்த்தாருங்க. இருக்கமோ வேலை சொல்லுங்க. அப்போ வித்துட்டாங்க, கூட்டு போறாங்க. நீ வாசல் மாதிரி மூத்து பாரு வீட்டில் அவங்க விட்டுடுறாங்க. வேலை செய்யறான், நல்லா இருக்கு, நல்லா சிறப்பா இருக்கிறான், எந்த குறையும் இல்லை. ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாக்குகத்த வாசகம். திருப்பி அந்த வாசகம் 2ஆம் வசனம். அவன் காரிய சித்தி உள்ள மனிதனானான். இல்லையா? கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். அந்த முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? நிச்சயமா இருக்கிறார். இல்லைன்னா நம்ம உயிரோட நிக்கவே முடியாது. தாவீது சொல்ற மாதிரி அது எப்பவோ குழியில போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என் மேல அன்பாக்குறாரு, நம்ம உயிரோட இருக்கோம். இல்லைன்னா என் மேல மண்ணை போட்டு பொச்சுக்குவாங்க, செடி படுத்து நீ கலரை மேல செடி. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்ததெல்லாம் அவன் கர்த்தரோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார். அது முக்கியம். கர்த்தர் அவனோடு மட்டும் இல்ல, இருக்கிறது மட்டும் இல்ல, அவன் செய்கிறதெல்லாம் என்ன பண்றான்? வாய்ப்பு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம செய்யறது சொல்றது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? வாய்ப்பு செய்யறாரு. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லா காரியத்தையும் நம்ம வாய்ப்பு பண்ணுகிறவரா. அதான் சொல்றாரு, யோசேப்பு இடத்துல அவன் தயவு வைத்தான், அவனை தன் ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில. அடிமையா போனவன கூட கடவுள் இருந்தா அவன் அந்த இடத்துல பெரிய மனிதனாக முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. இஸ்ரவேலா எகிப்திலியான்றது முக்கியம் இல்லை, இந்தியாவிலையா அமெரிக்காவிலையான்றது முக்கியம் இல்லை, அல்லது இந்தியாவிலையா பாகிஸ்தான்லையான்றது முக்கியம் இல்லை. எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா கர்த்தர் உங்களை பெரிய இடத்துல வைப்பார். அல்லேலூயா. அதான் இந்த மாதத்துக்குரிய மிக முக்கியமான தலைப்போ முடியும். பிரசன்ஸ் சந்தித்து இருக்கிறார். எத்தனையோ ஆபத்து விபத்துகளை பார்க்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி ரஷ்யா ஜப்பான்ல மிகப்பெரிய நிலநடுக்கம், அதாவது உலகத்துல இதுவரையில நடந்த நிலநடுக்கத்துல அது 6வது இடத்துல பிடிச்சிருக்கு. 8.8. அது பெருசு, ரொம்ப பெருசு. நம்ம இடத்துலலாம் வந்து வீடெல்லாம் இருக்காது, எல்லாமே இடிஞ்சு விடும். அந்த அளவுக்கு பெரிய ரிக்டர் அளவுல
ஆபத்து நமக்கு சுத்தி இருக்கிறது. பெரிய பெரிய சுனாமிகள் வந்தது, பெரிய அலைகள் வந்தது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால, மனுஷன் கடவுளுடைய அறிவினால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இயந்திரத்தினால ஒருத்தர் கூட சாவும். 2004 சுனாமி வந்து எவ்வளவு பேர் சொல்றாங்க? 5 லட்சத்துக்கு மேல. ஒன்றும் கணக்கு தெரியல. கொத்து குத்தா மடிந்தாங்க. ஆனா இப்போ அந்த புள்ளிகள் சொல்லுது, ஒருவர் கூட இறக்கவில்லை. அந்த எச்சரிக்கை விடுப்பாங்க. பூமி அதிர்ச்சி வந்த உடனே எச்சரிக்கை விடுபட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க? இடத்துல இருந்து காய் பண்ணாங்க. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்ததுனால எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் ஒன்றும் அது இதுல இருந்து போயிடும். ஏதோ ஒரு தீவுல இருந்து அது அதே பரவி ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்காவில் இருக்கிற அலாஸ்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு, ஹவாய் தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட போயிடும். அந்த கடவுள் மக்களோடு இருந்ததுனால கடவுள் எல்லாரையும் காப்பாற்று. ஒரே ஒரு பாட்டி மட்டும் இறந்துக்கிறாங்க. என்னன்னா, வீடு சீக்கிரம் வெளியே போகணும், வீடு காலி போகணும்னு சொல்லும்போது நம்ம வேகமா என்ன பண்ணிடுறாங்க, மாடியிலிருந்து இறங்கும் போது விழுந்துட்டுருக்காங்க. வயசானவங்கள அவங்களுக்கு மட்டும் தலையில் அடிப்பட்டு இறங்குறாங்க. மற்றபடி எந்த ஒரு உயிர் இழப்புகளே இல்லை. கடவுள் என்ன சொல்ல வராரு? ஆபத்து வருதுப்பா, கஷ்டம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஆனா நான் உங்க இருந்தா அந்த ஆபத்து நீங்கி நமக்கு நிறைய வரும். பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இதே யோசிப்பு இப்ப நல்லா இருந்தாங்கல்ல, அதுக்கடுத்து என்ன நடக்குது? பிசாசு யார் வடிவத்தில் வந்து போத்திபாருடைய மனைவி வடிவத்தில் வந்து அவன் தப்பு செய்ய அழைக்கிறார். யோசிப்பு செய்யல. அவன் சொல்றான், கர்த்தர் என்ன பார்த்திருக்கிறார். அவன் தான் நீதிமான். அதான் சொல்றேன், நீதிமான்கள் வாய்ப்பு தவறு செய்யறதுக்கு, பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் செய்ய மாட்டான். பெரிய சோதனை வந்து அவன் தவறே செய்ய ஓடி போயிட்டான். ஆனா என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு? அவன் தப்பு படிக்கிறதுனால அவன் என்னை கற்பழிக்க பார்த்தான். அப்படியே வீண் போயிட்டான். இன்னைக்கு நீதிமான்கள் மேல நிறைய பிசாசு செய்யற காரியம். நம்ம பேரை கெடுப்பான், இந்த வாழ்க்கையை கெடுப்பான். அது பேர் என்ன? கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. பேரு கெடுக்கும். நல்லா இருப்பாரு, பேரு கெடுப்பான். நல்ல ஊழியக்காரனா இருப்பாங்க, ஒரு சின்ன விஷயத்துல பேரு பிசாசுகள் அவங்க மேலதான் இருப்பாரு. பேர் கெடுத்துட்டா ஊழியத்திற்கு மேலாவது போக முடியும். இந்த மாதிரி பிசாசு நம்மளை எப்படியாவது முடக்கி போட வேண்டும் என்றால சுத்தி நிற்கிறோம். ஆனா கவலையப்படாதுங்க, கர்த்தர் திருப்பி யார் கூட இருந்தாரு? யோசேப்பு கொடுத்தாரு. அவனை சிறையில போட்டாங்க. சிறையில 2 வருஷம் அவன் கஷ்டப்படுறான். ஆனா என்னன்னா, இவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகளை கடந்து வரும்போது கூட ஒரு இடத்துல கூட ஏன் கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு காது இல்லையான்னு சொல்லவே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? நானா இருந்தாலும் சொல்லுவேன், ஊழியம் செய்ய எனக்கு ஏன் கஷ்டம், ஏன் எவ்வளவு வேலை ஏன் வந்து நானும் கேட்டேன். அது நம்முடைய பல்வரம். அதாவது நம்ம அந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறோம். ஆனால் யோசிப்பு ஒரே இடத்துல விட கடவுளை பற்றி தப்பாவோ அல்லது புலம்புறது மாதிரி பேசவே. அதுதான் யோசிப்புடைய ஸ்திரத்தன்மை. தைரியமா இருக்கலாம். இவ்வளவு நேரத்துல கர்த்தர் என் கூட இருந்தாரு, அப்போ இனிமேலும் இருப்பா. அதான் the God's presence. God's presence. கடவுளுடைய உடன் இருப்பு. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கடவுள் என் கூட இருந்தால், அது சிறைசாலையா இருந்தாலும் சரி, எகிப்தா இருந்தாலும் சரி, நான் மகிழ்ச்சியா, நான் சந்தோஷமா இருக்கும். அதான் முதல் இல்லையா? அப்போ சிறையில போன பிறகு அங்க ஒரு 3 பேர் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜா கொடுக்கிறவங்க ஏதோ தப்பாச்சு சிறையில போட்டுக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவை யோசிப்பு என்ன பண்றாரு? சொல்லிட்டு உடனே இவங்களை அந்த டைம் வந்து விடுதலை பண்றாங்க. யோசிப்பு சொல்றாரு, நீங்க ராஜா கிட்ட போனீங்கன்னா நான் கொஞ்சம் பேசுங்க, எனக்கு தப்புமே பண்ணல, இந்த விடுதலை பண்ணுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி அனுப்புறாரு. இவர் போய் சொன்னாங்களா? சொல்லல, மறந்துட்டாங்க. ஒரு மனிதரை நம்மளை மறக்கிறது ரொம்ப சொல்லணும். நன்மை பெற்றுக்கொண்டாங்க, ஆனா என்ன பண்ணல. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஏன் நன்றி மறந்துடலாம். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுந்தான், உய்வில்லை செய்தன்றி கொன்ற மகன். நன்றி மறப்பது நன்றன்று. நன்றிக்கு நீ நன்றி சொல்லணும். ஆனா அவங்க மறந்து கொண்டாங்க. அதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா திருப்பி கர்த்தர் யோசிப்பு தான் இருக்காங்க. இதே அதிகாரத்தில் எத்தனை முறை அந்த வசனம் வந்து பாருங்க. 21ஆம் வசனம், 39, 21. கர்த்தர் யோசேப்போடு இருந்து கிருபை வைத்து என்ன வைக்கிறாரு? கிருபை, கிரேஸ், இரக்கம். இல்ல, கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்படுவது தான் கிருபை. யோசேப்பு தகுதி இருந்து நமக்கு எல்லாம் தகுதி, நம்மெல்லாம் ஆண்டவருடைய தகுதியை
கிருபை பெறும் தகுதியில் அவன் யோசிப்புக்கு ஏன் அவன் உத்தமனா இருந்தான், நீதிமானா இருந்தான், தகுதியை ஆண்டவர் உருவாக்கி வருவார். அப்புறம் சிறைச்சாலையில கூட அவனுக்கு தயவு, வீட்டுல சிறைச்சாலையுடைய தலைவருடைய தயவு கிடைக்கிறது. அதான் முக்கியமான 23ஆம் வசனம். கர்த்தர் அவரோடு இருந்தபடியினால் அவன் என்ன செய்தாலும் என்ன ஆச்சான், வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரோட நம்ம இருந்தோம்னா, நாம் கர்த்தரோட இருந்தோம்னா நமக்கு ஆண்டவர் செய்வது எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா வெற்றியை தருகிறார், ஆசீர்வாதத்தை, ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கும் போது எல்லாத்தையும் தருகிறார். இல்லையா? ஜோசப் சக்சஸ், இல்லையா? The source of success is God. வெற்றிக்கு யார் காரணம்? கடவுள். அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எப்போ ஆசீர்வதிக்கிறாரு? நாம் கடவுளோட இருந்தால். இல்லையா? வாசிங்க 2 நாளாகமம் 15:2. பார்த்தோம். 2 நாளாகமம் 15:2. பெரிய ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுவிட்டார்கள், அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்க அவரோடு இல்லைன்னா உள்ளவரு விட்டுருவார். அப்போ யோசேப்போடு இதுல மாறி வருது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தரோடு யோசேப்பு 2 பேருமே அந்த உறவுல சரியா இருக்கிறார். அதனால யோசேப்பு போன இடமெல்லாம் வெற்றி தான். போத்திபார் வீட்டிலே வெற்றி தான். செய்தெல்லாம் காரியத்தை ஆசீர்வதித்தார், சிறைச்சாலையிலும் ஆசீர்வதித்தார். இல்லையா? சங்கீதம் 41 கடைசி வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஆண்டவரோ என் மேல நினைவாக இருக்கிறார். 40 சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். யோசேப்புடைய கூட ஜெயில ஒன்னா இருந்தவங்க மறந்துட்டாங்க, அவங்க செய்த நன்மையும் மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்பு என்ன இருந்தாரு? நினைவாய் சொந்தக்காரங்க எப்பவுமே நம்மளை நினைச்சு இருக்கிறாங்களா? நம்ம அவங்களை நினைக்கிறோமா? இல்ல, நிறைய வேலை இருக்கு கையில, காட்சி செய்து போயிட்டே இருக்கிறோம். நினைக்கிறோம் இல்லையா? நினைக்கிறோம். சில நேரத்துல கணவன் மனைவி கூட வெளியே ஊருக்கு போயிட்டா போய் போன் பண்ணி சொல்லுவோம், ஒன்றும் மறந்துடுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நேரம் இருக்காது, அறக்கல நேரம். அந்த மாதிரி நம்ம மேல யார் நினைவா இல்லைனாலும் கர்த்தர் நம்ம நினைவா இருக்கிறார். இல்லையா? அதான் சங்கீதக்காரர் சொல்ற, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் வாசம், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். தேவரே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்மள அவரு மறக்கிறதே. அதனாலதான் சொல்றாரு, எப்படி மறைந்திருக்கிறாரா? அதுதான் ஸ்மார்ட் போன். அப்பவே ஆண்டவர் நம்ம ஸ்மார்ட் போன் மாதிரி நேர்ல பார்க்கணும். ஏன் அழகா இருக்கு பாருங்க. ஆண்டவர் நம்மள நம்முடைய முகத்தை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய முகத்தை பார்த்து, ஏன் நம்முடைய பிள்ளை வாடி பெற்றோர் கேட்பாங்க, கேட்ப ரொம்ப நல்லா இருக்கிற, ஸ்கூலுக்கு போய் வந்து டீச்சர் அடிச்சாங்களா, பசங்க யாரும் அடிச்சாங்களா, ஒழுங்கா சாப்பிடலையா, டிஃபன் திறந்து பார்ப்பாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடலையான்னு கேட்பாங்க. சாதாரண பிள்ளைகள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிற பெற்றோர்கள்
ஆண்டவர் நம்மளை அக்கறையா இருக்கிறார். தன் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மறக்கவே மாட்டார். அதனால இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம கூடவே இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, யுக முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் உம்மோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் யோசிப்பிடுறதுனால அவன் தாலியை சுத்தி விடுறதுனா, அதுக்கப்புறம் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது இல்லையா, அந்த கனவு ரொம்ப முக்கியமானது. முதல்ல 7 மாடு ரொம்ப புஷ்டியா வருது, பின்னாடியே 7 வனோடம் ரொம்ப மஞ்சள் தாலிப்பட்ட மாதிரி. அந்த மாடுகள் வந்து புஷ்டியா இருக்கிற மாடை சாப்பிடுது. அப்ப ராஜாவுக்கு ஒரு பெரிய குழம்பு ஆகுது. புஷ்டியா இருக்கிறது தான் நோயான போய் இச்சு தள்ளி கொடுத்தோம். இது பட்டாளத்துக்கு வந்து சாப்பிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு புரியல. யாராருக்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அரண்மனையில் இருக்கிற பிரதானிகள்கிட்ட கேட்டு பார்க்கலாம், சாஸ்திரங்கள் சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல. அப்பதான் இவனுக்கு கத்திரியோட ஞாபகத்துக்கு கொடுக்குறாரு பாருங்க. இவனுக்கு சொல்றாங்க, ஐயா நம்ம படிச்சிருங்க, என் கூட ஒருத்தர் யோசிப்பு இருந்தாரு, அவரு சொப்பனங்களை விலைக்கு சொல்றவரு எங்களுக்கு சொன்னாரு, அவரை பத்தி பார்த்து சொல்ல சொன்னாரு. முதல்ல அவரை கூட்டு போவாங்க, விடுதலை செய்யலாம். பார்த்தீங்களா, நீங்க நினைக்கல கூட கடவுள் எப்படின்னா நம்மள நினைக்க வச்சிருவாங்க. விடுதலை செய்ய அவர் கூட்டு வராங்க. முதல் சொன்னார், முதல் 7 வருஷம் பெரிய செழிப்பார், பயங்கர செழிப்பார். எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, அறுவடை செய்து குடோன்ல வச்சு உலகமே பஞ்சத்தில் அடிப்பட போகுது. அடுத்த 7 வருஷம் பசி பட்டி அனுப்புறாங்க. அதனால நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம், உணவு கொடுத்து தாடித்து கொடுத்து தயாராகுன்னு பெரிய சந்தோஷம். உடனே ராஜா தன்னுடைய பக்கத்திலே வச்சு, நீ என்ன சரி செய்ப்பா, நீ செய்யறதுன்னா நான் செய்யணும், அது சட்டம் போட்டார். கடைசியில் யாரெல்லாம் அவனை அவமானப்படுத்துறாங்களோ எல்லாரும் அவர்கிட்ட வந்து தலைவலிக்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. தண்டிக்க வேண்டியவன் தண்டிக்க, அது வேற டாபிக், மன்னிக்கிறது வேற டாபிக். இங்க கர்த்தர் யோசிப்போடு இருந்ததுனால அவன் எல்லாரும் விட ஆசீர்வதிப்பார். நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே யோசிப்போடு நீர் இருந்தீரே, அவரை உயர்த்தினீரே, அதே போல என்னையும் உயர்த்தும், குடும்பத்தை உயர்த்தும், திருச்சபையை உயர்த்தும், என்னுடைய கிராமத்தை உயர்த்தும் என்று சொல்லி ஜெபித்து இந்த வாக்கு தத்துவத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த திருவசனத்தினால் இந்த காலை வேளையில நம் அனைவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மோடு இருந்து இதற்கு வழி நடத்துவாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் தேவனுக்கு சுடலைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். எழுந்து சொல்லுங்கள். கடவுளே சுத்த புதிய மாதமாக ஆகஸ்ட் மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் விடுதலையின் மாதம், இந்த மாதம் வாய்ப்புகளுக்கான எழுச்சியை காண்பிக்கின்ற மாதம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த அரசியல் சுதந்திரத்தை நாங்கள் பயன்படுத்தவும், அந்த அரசியலுக்காக பாடுபட்டவர்களை நினைவுபடும் இருக்கலாம். குறிப்பாக இந்த நாளின் வாக்குறுத்த செய்திக்காக, இந்த மாத வாக்குறுத்த செய்திக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் தானியை சிக்கியுள்ளவனானான். கர்த்தர் யோசேப்பு இருந்தார், அவனை ஆண்டவர் உயர்த்தினார் என்றார் பார்க்கிறோம் ராஜா. அதே போல வாழ்க்கையில நீர் எங்களோடு இருந்து எங்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. பாப்பா பள்ளி பரிசுத்த யோவான் திருச்சபை குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், மூத்த விசுவாசிகள், மாணவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரை குழந்தைகள், கோயில்பட யாவருக்காக ஜெபிக்கிறோம். கிராமத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே, இதோ சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்தின பாடுபட்ட தலைவர்களுக்காக, அதற்காக உழைத்த
அனைத்து தரப்பட்ட இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், ஆண்டவர் எல்லாரும் சொல்லி எல்லாரும் தேவன் ஆசீர்வதி நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இறை பாதுகாப்பு ஆபத்தான உலகத்தை சுனாமிகளும் ஆண்டவரை பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் ஆண்டவரை பரவி கொண்டிருக்கிற உலகம் எங்களோடு இருந்து எங்களை குடும்பத்தாலும் காத்தல வேண்டும் சொல்லிக்கிற அநேக வளமையாக பயன்படுத்துறாங்க. விசேஷமாய் பலவிதமான எங்கள் மக்களுக்கு ஜபிக்கிறோம். மூத்த விசுவாசியா இருக்கிற சப்பா ஜபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. ஆனால் பலவிதங்கள் உண்டு ராஜா, பலவிதங்கள் எல்லாத்தையும் மாற்றி நல்ல சுகத்திற்காக உலகமாகவும் ஆண்டவரே நவோமியமாகவும் விமலமாகவும் ஜபிக்கிறோம். பலவிதங்கள் மாற்றி யாரெல்லாம் பலவிதமாக்குறாங்களோ சுகமாக்குறாங்களோ படுக்கலை இருக்கிறாங்க எல்லாருக்கும் நோக்குப்பா நல்ல சுகங்களை நிச்சயம் வழிநடத்தும் படிக்கிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், வேலை செய்கிற சகோதர சகோதரிகள் அவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதித்து பயணங்களை வாய்ப்பு செய்ய வேண்டும் என்று பேச்சுகிறார்கள். தொடர்புடைய கிருபை இயேசு கூட ஜபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நான் தொடர்ந்து காணிக்கை செலுத்தும்படியாக திருவள்ளுவர் பண்புள்ளபடியாக 113வது பாடலாகிய உன்னதமான மகாராஜாவான என்ற காணிக்கை பாடலை ஞான பாடலை காணிக்கை செலுத்துவோம். 113. பிள்ளைகளே கர்த்தர் யோசிப்போட இருந்தார். காரியசித்தர்களெல்லாம் என்ற நல்ல வாக்கு செய்தியை கேட்டுக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இருக்க வேண்டும் என்று நம்ம தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை கூட ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவர் தருகிற ஆசீர்வாதமான அவருடைய திரு ரத்தத்தையும் சரீரத்தையும் சுட்டு நாம் தொடர்ந்து அவர்
அவர்கள் நிலைக்கு வாழ நம்முடைய பாவங்களை அவர் முன்பாக அறிக்கையிடுவோம். முழங்கால் படித்து பாவங்களை ஒரு விசை அமைதியாக இருந்து இந்த மாதம் முழுவதும் நாம் செய்த தவறுகள், பாவங்கள், அக்கிரம